வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. உங்களை ஒரு புது பதிவுல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு தலைப்பு பார்த்தீங்கன்னா, புத்தாண்டு பலன்கள். ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை பார்த்துட்டோம். எல்லாருக்குமே ஒரு கேள்வி என்னன்னா, அவங்க நட்சத்திரத்திற்கு, அதாவது மேடம் நாங்க மேஷ ராசியா இருக்கிறோம்னா அங்க 3 நட்சத்திரம் இருக்கும், அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இப்படி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும். அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் கொஞ்சம் நல்ல தெளிவா நாங்க என்னென்ன செய்யலாம் அப்படின்றது எங்களுக்கும் புரியும் அப்படின்ற மாதிரியா நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. அவர்களினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான எல்லா பலன்கள் அடுத்து இந்த 2025 அந்த புத்தாண்டுல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீங்க இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க இந்த நட்சத்திரமா இருந்தா கூட அவங்களுக்கும் சில உதவிகளாக இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக எதுவுமே நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரியாக இருப்பாங்க. சில விஷயங்கள் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது இப்படியும் நடக்குமா அப்படின்ற மாதிரியான சில தகவல்களை அவங்களும் உணர்வாங்க. அதனாலதான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போறோம். மகர ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரமே உத்திராடம் நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 3 பாத நட்சத்திர அன்பர்களும் இந்த மகர ராசியில வருவாங்க. மகர ராசியில் இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு 10வது இடம் கர்மஸ்தானம். அந்த கர்மஸ்தானத்திற்கு அதிபதி பாத்தீங்கன்னா அந்த கர்மாதிபதி அந்த சனி பகவான், ஒரு நீதிமான், ஒரு ஆயுள்மான், இந்த மாதிரியான பல காரகத்துவங்களை கொண்ட அந்த சனியினுடைய வீடுதான் இந்த மகர ராசி அன்பர்கள். அதுல உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிளவரா இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க. உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப திறமைசாலிகள். அதே சமயத்துல இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப எளிமையே வாழ்பவர்களாக இருப்பாங்க. எவ்வளவோ லட்சக்கணக்குல போட்டு வீடு கட்டியிருப்பாங்க, பாத்தீங்கன்னா ஒரு பாய் விரிச்சுதான் படுப்பாங்க. அந்த அளவு இருக்கு. அந்த எளிமையான வாழ்க்கையை வாழ்பவர்கள் தான் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள். அந்த வீடு அப்ப யாருக்கு கட்டியிருக்கிறீங்க? உங்களுக்கு தானே கட்டியிருக்கிறீங்க. நல்ல நிம்மதியா படுத்தா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களை போயிட்டு அந்த வீடு நிரந்தரம் என்னைக்குமே கிடையாது. இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். எனக்கு இந்த பாய் தான் எப்போதுமே நிரந்தரமானது. இந்த வாழ்க்கை தான் எனக்கு சுகத்தை அளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படின்னு கிளியரா பேசக்கூடியவர்கள் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள். அந்த அளவிற்கு மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்கள். போதும் போதும்ன்ற அளவுக்கு எல்லா காசு பணம் எல்லாத்தையும் சம்பாதிச்சவர்கள், ஒரு மரியாதை பதவி புகழ் எல்லாத்தையுமே சம்பாதிச்சவர்கள் தான் உத்திராட நட்சத்திர அன்பர்கள். அதற்காக ரொம்ப ஆணவம் மிக்க அன்பர்களாகவும் இருக்க மாட்டாங்க. எந்த காலத்துல அதை சம்பாதிச்சாங்களோ அந்த டயத்துல ரொம்ப இவன் ஆடுனா அதனாலதான் இப்படி ஆகி போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கும் இந்த நபர்கள் கிடையவே கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2025 பாத்தீங்கன்னா நீங்க இழந்தது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம். இப்பதான் சொன்னேன் எல்லாத்தையுமே வாழ்ந்து சாதித்தவர்கள்னு சொன்னேன். இந்த 7.5 சனியில பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 5 வருடங்களாக இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னுடைய சொந்த வீடு இழந்திருப்பீங்க, தன்னுடைய குடும்ப உறவுகளை இழந்திருப்பீங்க, தன்னுடைய மானம் மரியாதை, அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே இழந்து ஒரு நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு நிலைமை. தொழில்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேரும் புகழும் வாங்கின உங்களுடைய தொழில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த தொழில் எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை நழுவிட்டீங்க நீங்க இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்க 2025 இழந்ததை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு சொத்துக்களாக இருந்ததுன்னா
அதை ஈஸியா மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும். ஆனா உங்களை விட்டு எப்படி கை நழுவி போச்சுன்றதுதான் உங்களுக்கு ஒரு கனவாகவே இருக்கு. எப்படி நம்மளை விட்டு போச்சு, நம்ம எந்த இடத்துல அஜாக்கிரதையாக இருந்தோம் அப்படின்னு நினைச்சு பாக்குறதுக்குள்ள எல்லாமே வாஷ் அவுட் ஆகி போயாச்சு இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு. அந்த அளவிற்கு இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த 2025 மிக பொறுமையோட செயல்பட போறீங்க. எதுலையுமே இன்னுமே நமக்கு நிதானம் தேவை. அதே சமயத்துல கோபமும் கொஞ்சம் அதிகமாக வரும் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு. ஏன்னா ரொம்ப பொறுமையா சொல்லி பார்ப்பாங்க. வீட்டுல இருக்கக்கூடியவர்கள்ட்ட எல்லாம் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களை பத்தி கேட்டீங்கன்னா ஒரு 10 முறை ரொம்ப பொறுமையா சொல்லுவாங்க. 11வது முறை இவர்களுக்கு வரக்கூடிய அந்த அலாதியான அந்த கோபம் பாத்தீங்கன்னா எல்லாரையுமே சுட்டெரிச்சிடும். அந்த அளவிற்கு இவர்களுடைய கோபம் மிக கொடுமையாக இருக்கும். அந்த அளவிற்கு இவர்களுடைய கோபத்தை நிதானப்படுத்தக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2025 இருக்க போது. உங்களுடைய வேகத்தையும் நிதானப்படுத்தக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2025 இருக்க போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க வாங்கின அடி பாத்தீங்கன்னா மிக சாதாரண அடி கிடையாது. கண்ணமைக்கிற நேரத்துல எல்லாத்தையுமே இழந்து தவிப்பவர்கள் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள். வியாதி பாத்தீங்கன்னா எங்க இருந்து, ஏன்னா இத்தனைக்கும் நீங்க மிக இயற்கையான முறையில வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் நீங்க உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள். ஆனாலும் அப்படி இருந்து உங்களுக்கு இந்த வியாதி இந்த காலகட்டத்துல வந்திருக்கு, கடந்த ஒரு 3 வருடங்களாக வந்திருக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக ஏதோ ஒரு பாவ வினைகள் மூலமாக, ஒரு தோஷங்கள் மூலமாக, முன்னோர்கள் சாபங்கள் மூலமாக தான் உங்களுக்கு வந்திருக்குது. ஏன்னா கர்மான்ற ஒரு ஸ்தானத்துல நீங்க இருக்கிறதுனால அந்த கர்மாவை தீர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த 2025 அந்த மாதிரியாக ஒரு அனுபவங்களை பெற்றிருந்த இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் அந்த கர்மாக்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வருடமாகவும் தான் இருக்க போகுது. உங்களுடைய கர்மாவை இத்தோட தொலைக்க போறீங்க. இனிமேல் நம்ம பக்கம் அந்த கர்மா தலைவிரிச்சு ஆடக்கூடாது அப்படின்ற அளவிற்கு அந்த கர்மாவை அழிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு உங்களிடம் வந்துவிட்டது இந்த 2025. அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த 2025 இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் பயணிக்க போறீங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக தேடி வரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ, ஒரு சூதகமாக, ரொம்ப நீங்க வெளிப்படையாலாம் இருக்கக்கூடாது. வெளிப்படையாக இருந்து உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள், மகர ராசி அன்பர்கள் என்னத்தை கண்டீங்க? எதையுமே காணல. அதனால வெளிப்படையாக இருக்கிறதை ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல்டா வச்சுக்கிட்டு ரொம்ப சூதுவாதோட நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசுக்குள்ள அமைதியா வச்சுட்டு ரொம்ப எளிமையாக சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2025 இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த வெளிநாட்டுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அங்கீகாரங்கள், பதவி உயர்வுகள் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதுதான் நான் இங்க முக்கியமா சொல்ல வரேன். இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வெளிநாட்டுல கிடைக்கக்கூடிய இந்த பேரு, பதவி, புகழ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த எப்போதுமே நிரந்தரம் கிடையாது. உங்களுக்கு எப்போதுமே அந்த சொந்த ஊர் தான் நிலையானதாக இருக்கும். அதனால வேணுங்கிற அளவுக்கு சம்பாதிச்சுக்கோங்க, வேண்டான்னு சொல்லல. உங்களுடைய சொந்த ஊருக்கு போய் நீங்க சில தர்ம காரியங்களையும் கண்டிப்பாக இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய நீங்க கர்மான்ற ஒரு இடத்துல இருக்கிறீங்க. அந்த காலபுருஷனுக்கே அந்த கர்மஸ்தானம் தான் இந்த மகர ராசி. அதனால அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த சொந்த ஊர்ல எந்த அளவுக்கு நீங்க பிறந்த ஊர்ல எந்த அளவுக்கு நீங்க தான தர்மங்களை பண்றீங்களோ, எந்த அளவுக்கு சில முயற்சிகளை செய்து அந்த ஊர் வளரணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருதோ, அதனாலதான் உங்களுடைய வாழ்க்கையும் உயரப்போகுது. அதை இந்த 2025 இருந்து நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு ரொம்ப ஒரு பிடிவாதம் என்னன்னா, தன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகி போச்சே, அதற்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு பிடிவாதம் அதிகமாக இருக்கு. ஆனா அதுக்குண்டான ஒரு நேரமும் காலமும் உங்களுக்கு வரணும்ல. கடந்த காலத்துல எல்லாம் உங்களுக்கு 7.5 சனி ஒரு பொழுது, உங்களுடைய தசாபுத்தி ஒரு பொழுது, அந்த காலத்துல எல்லாம் திரும்ப நீங்க
முயற்சி பண்ணி நிறைய இழக்க கூடாதெல்லாம் இழந்துட்டீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகளையே இழந்திருப்பீங்க. பெண்கள் பாத்தீங்கன்னா 7ரை சனியின் பொழுதுல கணவன் செய்த ஒரு தேவையில்லாத செயல்கள் மூலமாக நீங்க அந்த கணவனையே இழக்கக்கூடிய ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்திருக்கு. நிறைய பேருக்கு நம்ம ஜாதகம் பார்க்கும்போது அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்களுடைய கணவர் இந்த மாதிரி இருக்கிறாங்க, அதனால உங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கவும் கட 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 கடன்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளால அது தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம ஒரு படித்ததன் மூலமாக ஒரு ஜோதிட ரீதியாக சில ஆய்வுகளை செய்ததன் மூலமாக முதல்ல நீங்க என்னத்துக்காக வந்திருக்கிறீங்க, எதை நோக்கி நீங்க பயணிக்க போறீங்க அப்படின்றத, உங்களுடைய வாழ்க்கை இந்த நேரத்து இக்ஷணத்துல இருந்து எதை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்க போகுது அப்படின்றத நம்ம முதல்லயே சொல்லும் போது அவங்களுடைய துக்கமும் துயரமும் தாழாம அப்படியே ரொம்ப மனசு வருத்தப்படுவாங்க. அதெல்லாம் கேட்டு நான் நிறைய நேரத்துல ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். நம்ம ஏதாவது தேவையில்லாத ஒரு நம்ம சொல்லிட்டோமா அப்படின்ற மாதிரியாக நமக்கு சில டைம்ல ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆனாலும் நம்மளுடைய படிப்பை நம்ம ஒருத்தருக்கு வாழ்வதற்கு ஒரு நல்ல பயன்படுது அப்படின்னும் போது அதுல ஒரு சந்தோஷமும் இருக்கும். சில நிவர்த்திகள்லாம் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். சேராத குடும்பங்கள் கூட சேர்ந்து இருக்கிறாங்க அந்த டயத்துல. அந்த மாதிரியெல்லாம் சில இந்த உத்திராடம் நட்சத்திர பெண்கள் அந்த பிடிவாதத்தை, அதாவது நீங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற அந்த பிடிவாதத்தை கைவிடுங்க. அதே சமயத்துல நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப இழுத்து போட்டு வேலையை செய்றீங்க. அதனால உங்களுக்கு சில கெட்ட பெயர்களும் இருக்கு. அதனால அதெல்லாம் நீங்க செய்யாம ரொம்ப லிபரலைஸ்டா இருக்கணும். இந்த 2025ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை தான், இததான் நீங்க செய்ய போறீங்க. இந்த வருஷத்துல உங்களுக்கு டார்கெட் ஒரு வீடு கட்டுறது அப்படின்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த உத்திராடம் நட்சத்திர பெண்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் அப்படின்னு விரும்புறவங்க, ஏன்னா தசாபுத்தி தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கள். நீங்க பிறந்த உடனேயே எழுதி வச்சாச்சு, உங்களுடைய விதியை எழுதி வச்சாச்சு. நீ இந்தந்த நேரத்துல இந்தந்த வருடத்துல இந்தந்த நாட்கள்ல இந்தந்த பிரச்சனைகள் வரப்போகுது, இந்தந்த மாதிரியான ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு கடவுள் எழுதி வச்சாச்சு. அந்த எழுதி வைத்த கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரகங்களை இயக்குது. எனக்கு இந்த வேலையை செய்யறதுக்கு நீ இங்க இருந்து ரூட் கொடுக்கணும் அப்படின்னு அந்த கோச்சார கிரகங்களை வழிமுறை நடத்தும் போது அந்த வேலைகள் எல்லாமே நமக்கு வெகு விரைவாக செயல்படுது. சில வேலைகள் தடைபடும் போது நம்ம ஆன்மீக ரீதியாக சில வழிபாடுகளை வைக்கிறோம். எப்படி நம்ம குழந்தைகள் அம்மா கிட்ட அழுதாதான் சில செயல்களை நடத்த முடியுமோ அந்த மாதிரிதான் நம்ம போய் நம்மளுடைய தெய்வத்துக்கிட்ட போராடுவோம். நம்மளை படைச்சவர் அவர் தானே, அவர் நம்ம கண் முன்னாடி நம்ம கஷ்டப்படும் போது ஏன் அவர் பார்த்துட்டு சும்மா இருப்பானே, அவருக்கும் சில தொந்தரவுகளை கொடுப்போம் அப்படின்ற மாதிரியா சில ஆன்மீக ரீதியாக நம்ம சில செயல்களை செய்யும் போது நமக்கு 100% வெற்றியை அந்த கிரகங்கள் முழுமையாக கொடுக்குது. அதை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.